ஃபஸ்ட் டைம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் பிடிக்கும். ஒரு டைம் எடுத்து போய் என் தம்பி கஷ்டப்பட்டு எடுத்துன்னு அந்த நாக்கு பிடிச்சி எல்லாத்தையும் போட்டு மீன் தின்ட்டு போயிடும். நான் பிடிக்க மாட்டேன். பிடிச்சி என்னை திட்டிக்கினே இருப்பான். அவன் போடுறதெல்லாம் மீனாக எடுப்பான். ஆனால் நாக்கு பிடிச்சிங்க காலி பண்ணே இருப்பேன். அதெல்லாம் திட்டி எனக்கு மீன் பிடிக்க வராதுன்னு விட்டுட்டேன். இப்போ தான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, அது தெரியும், அது கொந்தறதுலாம் தெரியும். ஆனால் அது எடுக்க மாட்டேன். அது மீன் தின்ட்டு போனதுக்கு நாக்கு பிடிச்சி தின்ட்டு போனதுக்கப்புறம் எடுப்பேன். என்ன கொஞ்சம் லேட்டாக வேறு செட்டுக்குள்ளே இல்லைடா. மீன் உள்ள இருந்து நம்மளை கலாய்ச்சிக்கு இருக்கு நேரம் வந்துட்டாங்க மீன் பிடிக்க. நாங்கெல்லாம் எந்த காலத்துல பெயிட்டுக்கு டெவலப் ஆயிட்டோம், இன்னமும் புழுவை போட்டு பிடிச்சிக்கிருக்காங்க அப்படின்னு. ஏய் சத்தி, இதனடா அம்மா நேரம் குந்தி நிக்குது. வேற அது அங்கெல்லாம் போட்டால் கடைசி வரைக்கும் கனவாகவே போயிடும். பார்த்து கிடைச்சிச்சா ஒன்றும் இல்லைப்பா. இப்போதான் மீன் வர ஆரம்பிச்சிருக்கண்ணா. கொத்த ஆரம்பிச்சிச்சா, இதுக்கப்புறம் கொத்திட்டே தான் இருக்கும். மலாண்ணா அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சிட்டேன்டா ஒன்று. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட்லேயே பிடிச்சிட்டேன்டா. அவன் எவ்வளோ நேக்கா தூக்கினான் பாரு. அவனுக்கு தெரிஞ்சிச்சு இங்க ஒரு மீன் வருது, விட்டா வேலைக்கு ஆகாது. சொல்லிட்டான் அவர்கிட்ட, அங்க மீன் முட்டை விடுறது கூட மீன் இருக்கு. அதனால அந்த மீன் தானே இதென்ன சொன்ன அந்த குழம்புக்கு நல்லா இதுடா இது வலிச்சல். ஆமா வலிச்சல். இதுல எவ்வளவு நீட்டு தெரியுமா இருக்கு. எங்க ஊர்ல ஆத்துல தண்ணி வரும்போது செமையா வருது. நல்லா இருக்கும்டா குழம்பு, சூப்பரா இருக்கும். இததான் சொன்னாரு அவரு. நாங்க இதை கையிலே பிடிப்போம்டா. இது நிறைய மாட்டுச்சு. இவ்வளவு நீட்லாம் இருக்கும் அது. இது போன டைம் நாங்கள் வரும்போது நிறைய மாட்டுச்சு. இதை விட்டான் விட்டுருவாமா உள்ள இருக்கான். ஃபஸ்ட்டு இருங்க, இப்போ லைட்டாக உள்ளே இழுத்துட்டு போ. இழுத்துனே போகும்போது தெரிஞ்சிடும். சாட்ரிச்சு போல. இல்லை இருங்க, இழுண்ணா ரெண்டாவது விஷயம் பிடிச்சிட்டா. வெற்றிகரமா 2 இல்லைண்ணா நீ செத்துற. அதனால நீங்க மீன் பிடிக்காம நான் வீட்டுக்கு போறதா இல்லை. சின்ன மீன் ஒன்று எட்டி பாக்குது. நீங்க போறத குறைக்கும் பாருங்க. அது சின்ன மீன் இப்பதானே பார்த்தேன். இழுங்க. இது சின்ன மீனா பார்த்தல்ல. ஷூட் பண்ணியா? வெட்டிக்கலாவே இடு. அவ்வளோதான். இப்போ அந்த இடத்துக்கு நீங்க உடனே மறுபடியும் வந்துருங்க. 2 பேரும் வரது மறுபடியும் போயிடும். வரலண்ணா, நான் வர மாட்டேன். கலப்பு நீ வராத. அவன் கூட வந்தா கூட ஏதோ கொந்திட்டாவது போகும். நீ வந்து அந்த இடம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க. கேட்டா சும்மாவது புழுவாவது கடிச்சிட்டு போனா கூட சரி பிடிக்க தரலன்னு போலாங்க. நாங்க மீனே இல்லை போல் இருக்கு. A few moments later. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். அதுவும் பெரிய மீனும் புடிச்சிட்டான்டா. இதுதான்டா இன்னைக்கு இதுவே ஹைலைட். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். பெரிய மீனை புடிச்சிட்டான்டா. அதுவும் இங்க பாரு. என்னடா வலிச்சல் என்னடா தேச்சே? அமோக விளைச்சல் தான் இன்னைக்கு. ஜெயங்கொல்லி அந்த மாமா இருந்தா இப்ப நம்ம சமைக்க போறோம். பாருங்க என்னண்ட ஃபுல்லா பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லோரும் அந்த அந்த மரத்துக்கு கீழே தான் போய் சமைக்க போகிறோம். வாங்க போகலாம். செருப்பு ஒன்று போகக்கூடாது. இது ஆமாம், விவசாய நிலத்தில் செருப்பு போட்டு போகக்கூடாது. அதனால் செருப்பை கட்டி வச்சுட்டு வெறுங்கல்ல போகலாம். வாங்க. பார்த்தீங்களா, சுற்றி ஃபுல்லாக நெல் கொல்லி தான், அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு மாமரம், அதுக்கு கீழே ஒரு மோட்டர் கொட்டை, அதில் தான் சமைக்க போகிறோம். இப்போ வாங்க. பசங்களாம் இன்க்ரீடியன்ஸ் எடுக்க போயிருக்காங்க. அவங்க வந்ததும் இது பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு மீனை வாஷ் பண்ணிவிடுவோம். பிடிச்சி ரொம்ப நேரம் ஆகுது. அழகாக இருக்குடா. சமைக்கிறதுக்கு தொட்டி இங்கே வச்சு சமைச்சிக்கலாம். சாப்பிட்றதுனா மேலே போய் கூட சாப்பிட்டுக்கலாம் போல். அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு இருக்கிற நிலம்தான். டெய்லி இந்த பஸ்ஸு அது இதுன்னு டவுனில் பார்த்து இதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சரி, ஓகே, மீனை வாஷ் பண்ணிடலாம். இலை இருக்க போகிறோம். இலை எடுத்துக்கோம், வாழை இலையில். இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் அப்படியே நேச்சுரலாக பண்ண போகிறோம். எப்போவும் மரத்தில் இலை இருக்கும்போது நுனி இலையை அறுக்கக்கூடாது. சைடில் வர கிளப்பு இலையை மட்டும் அறுத்துக்கணும். ஒரு 2 இலை மட்டும் அறுத்துக்குவோம். இலை அறுத்தாச்சு, போயிட்டு சமைக்க ஆரம்பிப்போம். இவ்வளோ மீன் தாங்க இன்றைக்கி பிடிச்சது. தூண்டில்லை, டைம் இல்லை, அதனால் கொஞ்சமாக பிடிச்சி கொஞ்சமாக வறுத்துட்டு இன்னொரு நாள் ஃபுல்லாக பார்த்துக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. இப்போ இதை அலச போகிறோம், க்ளீன் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றுப்பா. அலசி ஸ்டெப் போடும். அது குடிக்கிற தண்ணி தானே அது? இது இது இல்லை, கொஞ்சோண்டு மிளகாத்தூளா? ஓகே, தனி மிளகாத்தூள். இது மீன் வறுவல் தூள், மீன் வறுவல் மசாலா போடு. உப்பு தேவையான அளவு. அந்த தேவையான அளவு எதுவும் தெரியாதான் யூடியூப்ல வீடியோ பார்க்க வருவோம். தேவையான அளவு அது தெரிஞ்ச நாங்கள் போட மாட்டோம். ஒரு முட்டை நம்ம எடுத்துருக்குது. ஒரு முட்டையே போதும் நம்ம பிடிச்சிருக்கிற மீனுக்கு. இஞ்சி பூண்டு விழுது. தமிழ் தூய தமிழ் இஞ்சி பூண்டு விழுது போடு. நம்ம வச்சுக்கிற மீனுக்கு என்ன கொஞ்சம் இதுவாக தட முடியும். கிரியேட்டிவிட்டி ஒரு மீனாக உள்ளது. நல்லா போட்டு பெரட்டி மசாலா ஒரு பிரட்டை விட்டுங்களா. ஃபஸ்ட்டு இலையை போட்டு மூடி வச்சுருவோம். இதில் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஆனால் சூடு ஏறிதுன்னா ஏறி துளசி மாதிரி செஃப் தான். ஓகே, எண்ணெயில் வச்சு அப்படியே ஓரமாக இழுத்து விடு. சூப்பர். பார்க்கும் போதே நாக்கில் வச்சு ஊறுது. ஆனால் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி ஊறுது, எதுக்கு ஊறுதுன்னு. அப்படியே மேலே சாந்து அது கேப்பு நல்லா வெந்திருக்கு. தனி மீனுக்கு தனியாக இருக்கு. சாப்பிட வேண்டியதான். அருமையாக இருக்கு.
வீடியோ நீ சாப்பிடு நீ சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன்டா. அவன் நான்வெஜ் சாப்பிட மாட்டான். அதுக்காக தான் முள்ள எடுத்தியா அப்போ? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. நல்லா இருந்து மாலை போடுப்பா, அதுக்கு நான் தான் சூப்பரா இருக்கு. எப்போ போடுப்பா? ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமுடா.